வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நானும் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:30. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விழா இனிதே ஆரம்பமாயிருச்சு. அதிகாலை 1 மணிக்கே நடந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் மற்றும் விரைவசனம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது, ஓரளவு கூட்டம் இருக்குது. பட் சுற்றியுள்ள மாவட்டங்களை தரிசனம் பண்ணவனா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொது தரிசன வழி, அப்புறம் 100 ரூபா கட்டணம் பழைய வழி அப்பயும் போல தரிசனத்துக்கு அந்த வழியிலும் போயிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கு. அது போக புதுசாக வந்து 100 ரூபா கட்டணம், அதாவது விரைவு தரிசனுக்கு வந்து புது கட்டிடம் வந்து கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தது. சரி, முழுமையாக என்ன பண்ணி முடியல. ஆனால் பக்தர்களுக்காண்டி வசதிகாண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த புது கட்டணமும் வந்து அந்த வழியாகவும் போய் தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான கூட இருக்கு பார்த்தீங்களா, புதுசாக கட்டின அன்னதான கூட இருக்குல்ல, அப்படியே எதிர்மனையில் இருக்கு. ஸோ 3 வழியில் போகலாம். பொது தரிசன வழி, அதுக்கப்புறம் 100 ரூபா கட்டின பழைய வழி, இப்போ புதுசாக கட்டின கட்டண வழியிலையும் போய் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ண போகலாம். இது போக மூத்த குடிமக்கள் செல்ற வழியிலையும் தனியாக வந்து தரிசனம் செய்ய போகலாம். இது போக இன்னைக்கு நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதமான கூட்டம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது 100 ரூபா கட்டணம் விரைவு தரிசனத்தில் செல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. எந்த தேதியில வந்து பார்த்தீங்கன்னா 22, 23, 24, 25, 26, 27 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கட்டணம் செல்ற தரிசனம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை எப்பயும் போலதான் நல்ல கூட்டமா இருக்கும் கோயில்ல. இந்த 7 அதாவது சூரசம்ஹாரம் நடைபெற நாள் வரைக்கும், அதாவது 27 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருக்கும். இது போக நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், திருச்செந்தூரில் மழை இல்லைன்னு சொல்லிட்டு. நேற்று மதியம் 3 மணிக்கு மேலே மழை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில். ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மேகமூட்டமாக இருக்கு. இன்கேஸ் பெரிய அளவில் மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இது போக நடத்துறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23 26 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு நடத்துறப்பாகும். 27 தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 1 மணிக்கு நடத்துறப்பாகும். 28 தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு நடத்துறப்பாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். தேமரை டெய்லி திருச்செந்தூர் முருகன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் டெய்லி உணவு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். காலையில் 10 to 11 தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் எனக்கு காலையில் 10 to 11 கூப்பிடுங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.